பாவம் ஒரு மனிதனை அடிமைப்படுத்துகிறது. ஒரு மதுபானம் குடிக்கிற மனிதனை பாருங்கள், புகைப்பிடிக்கிற மனிதனை பாருங்கள், அது மாதிரி போதை வஸ்துகளை பயன்படுத்துகிற மனிதனை பாருங்கள். ஏயா இதை செய்கிறாய் என்று கேட்டால் தப்புன்னு தெரியுதுங்க, பணெல்லாம் வீணாகுதுன்னு தெரியுது, விட முடியலையே. யார் இந்த துக்கத்தை மாற்றுவார்கள்? என் துக்கம் மாறுமா என்ற எண்ணத்தோடு வேதனையோடு இந்த இடத்தில் வந்திருக்கிற மகளே, உன்னை பார்த்து இயேசு சொல்லுகிறார், என் மகளே, உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவதற்கு நான் உங்கள் மத்தியில் வந்திருக்கிறேன் என்று இயேசு உங்களுக்கு சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்றார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு பதில் தருவேன். தம்மை நோக்கி கூப்பிட்ட பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிப்பார். ஜனங்களுக்காக பரிதபிக்கிற தேவன், மனதுருக்கமுள்ள ஒரு தேவன் உங்களுக்காக மனதுருகுகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் யாவரையும் இந்த தீச்சிரவாளன் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான். ஆரம்பத்தில் பாவம் கொஞ்ச நேர சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தரும். ஒரு மனிதன் பாவ சந்தோஷத்திற்கு ஆசைப்பட்டு பாவத்திற்கு இடம் கொடுக்கும் பொழுது இந்த பாவம் மனிதனை அடிமைப்படுத்தி அவனை வாழ்நாள் முழுவதும் துக்கத்திற்குள்ளாக்கிவிடும். பிரியமானவர்களே, நீங்களும் கூட ஏதேனும் ஒரு பாவ அடிமைத்தனத்தில் சிக்குண்டு துக்கத்தோடு காணப்படுகிறீர்களா? இன்றைக்கே இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள். உங்களுடைய பாவ வாழ்க்கை பரிசுத்த வாழ்க்கையாக மாறும். இப்போதும் சகோதரர் மோகன் சி லாசஸ் அவர்கள் தேவ செய்தி அளித்து உங்கள் ஆசீர்வாதத்திற்காக சிறப்பு ஜெபம் ஏறெடுப்பார்கள். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 20வது வசனம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். என் மகனே, உன்னுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். என் மகளே, உன்னுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். அதற்குத்தான் இந்த கூட்டத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தினார். ஏதோ ஒரு காரியம் உன்னை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு பிரச்சனை உன்னை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு தேவை உன்னை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறது. யார் இந்த துக்கத்தை மாற்றுவார்கள்? யார் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுக்க முடியும் என்கிற பல கேள்விகள் உள்ளத்தில். நான் எங்கு போவதென்ற தடுமாற்றத்தோடு பல இடங்களுக்கு சென்றும் ஏமாற்றப்பட்ட நிலைமையில் என் துக்கம் மாறுமா என்ற எண்ணத்தோடு வேதனையோடு இந்த இடத்தில் வந்திருக்கிற மகளே, உன்னை பார்த்து இயேசு சொல்லுகிறார், என் மகளே, உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவதற்கு நான் உங்கள் மத்தியில் வந்திருக்கிறேன் என்று இயேசு உங்களுக்கு சொல்லுகிறார். அவர்தான் உங்களை தேடி வந்திருக்கிறார் உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற. ஆண்டவரே, உம்மை தேடி வரக்கூடிய இந்த மக்களுக்கு நான் என்ன சொல்ல வேண்டும் என்று காத்திருந்து ஜெபித்த பொழுதுதான் இந்த வார்த்தை ஆண்டவர் சொன்னார். அது மாத்திரமல்ல, எரேமியா 31ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை ஆண்டவர் காண்பித்து, இதை என் ஜனங்களுக்கு சொல் என்று ஆண்டவர் கட்டளையிட்டார். எரேமியா 31:13, நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவேன், அவர்களை தேற்றுவேன், அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த கூட்டம் எதற்காக? மதத்தை பற்றி பேசுவதற்கு அல்ல, யாரையும் மதம் மாற்றுவதற்கு அல்ல. இந்த கூட்டத்தை எதற்காக ஆண்டவர் இயேசு ஒழுங்கு பண்ணினார்? உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவதற்காக, தேற்றுவதற்காக. காயப்பட்ட உள்ளத்தோட இருதயத்தில் வேதனைகளை சுமந்து கொண்டு யாரிடத்தில் என் துக்கத்தை பாரத்தை சொல்ல முடியும் என்ற வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களை தேற்றுவதற்காக, காயங்களை கட்டுவதற்காக. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் சொன்னார், அவர்கள் சஞ்சலத்தை நீக்கி நான் அவர்களை சந்தோஷப்படுத்துவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். உங்களுடைய சஞ்சலத்தை நீக்கி அவர் உங்களை சந்தோஷப்படுத்த போகிறார். அதற்குத்தான் இந்த கூட்டத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தினார். உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்களுடைய சஞ்சலத்தை நீக்கி ஆண்டவர் உங்களை சந்தோஷப்படுத்துவார். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் உலாவின நாட்களில்
அநேகருடைய துக்கத்தை மாற்றி சந்தோஷப்படுத்தினார். அந்த அற்புதங்கள் எல்லாம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு அற்புதம் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு அற்புதம் எழுதப்பட்டு இருக்கிறது. அந்த அற்புதத்தில் ஒரு மகள் 18 வருஷம் துக்கத்தோடு இந்த மகள், அவளுக்கு ஆண்டவர் எப்படி அற்புதம் செய்து அவருடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த அற்புதத்தை செய்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு இந்த இடத்திலே பிரசன்னமாகி இருக்கிறார். அந்த அற்புதம் என்ன? இயேசு ஒரு ஜபாலயத்திலே பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். அங்கே 18 வருஷமாய் கூனியாக இருந்த ஒரு பெண் அந்த கூட்டத்துக்குள்ளே வந்து அமர்ந்திருந்தாள். சற்றேனும் நிமிர முடியாத கூனியாக இருந்தாள் என்று வேதம் சொல்லுகிறாரு. கூன் விழுந்த நிலைமை, முதுகு வளைந்து போன நிலைமை, தரையை பார்த்து கொண்டுதான் அவள் நடந்து கொண்டு வர வேண்டும். நம்மை போல வேகமாய் நடக்க முடியாது. 18 வருஷம் கூனியாக இருந்த ஒரு பெண். ஒருவேளை இந்த கிராமத்தில் இருந்தவர்கள் அவளை குறித்து சொன்னால் அந்த கூனியா என்று சொல்லி அடையாளம் சொல்லி இருக்கக்கூடும், அல்லது சிறு பிள்ளைகள் கூனி என்று பரிகாசம் பண்ணி இருக்கக்கூடும். என்ன பாவம் செய்தாலோ அவருடைய வாழ்க்கையில் இப்படி கூன் விழுந்து விட்டது, தலை கொனிந்த நடக்கிறாள் என்று மற்றவர்கள் பரிகசித்திருக்க கூடும். அத்தனை வேதனைக்கு நடுவில் ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கை, 18 வருஷம் வேதனை, தலை நிமிர்ந்து நடக்க முடியாத ஒரு வாழ்க்கை, மனதுக்குள் இருக்கிற துக்கத்தை சொல்ல முடியாத ஒரு வேதனை. நான் என்ன பாவம் செய்தேன், ஏன் எனக்கு இப்படி நடந்தது என்று கூட சில சமயம் எண்ணி வேதனைப்பட்டிருக்க கூடும். அந்த மாதிரி 18 வருஷம் வேதனையில் இருந்த ஒரு பெண், அவளுக்கு தான் ஆண்டவர் அற்புதம் செய்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். 18 வருஷ துக்கத்தை ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்றினார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாய் அற்புதம் செய்த இயேசு இன்றைக்கும் அதே விதமான அற்புதத்தை செய்தார். இயேசு கிறிஸ்து கற்பனையின் கடவுள் அல்ல. யாரோ எழுதி வச்சாங்க, யாரோ சொல்லி வச்சாங்க, அதெல்லாம் அந்த காலத்தில் நடந்ததுன்னு சொல்றாங்க. அப்படிப்பட்டது அல்ல. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் இன்றைக்கும் அற்புதம் செய்கிறவர். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அற்புதம் செய்த இயேசு இன்றைக்கும் அதே விதமான அற்புதங்களை செய்கிறவர். இந்த மகள் 18 வருஷம் துக்கத்தில் இருந்த மகளுக்கு ஆண்டவர் ஒரு அற்புதமான சுகம் கொடுத்தார். ஆண்டவர் அவளை அழைத்து அவள் மீது கைகளை வைத்து நீ சுகமானாய், விடுதலை ஆனாய் என்று சொன்ன உடன் விடுதலை. அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள் என்பதாக நாம் வாசிக்கிறோம். சில மாதங்களுக்கு முன்பாக சேலத்தில் இதே மாதிரி ஒரு கூட்டம் நடைபெற்றது. ஒரு மைதானத்தில் இந்த கூட்டம் நடைபெற்றது. முதல் நாள் ஜெபம் முடிந்து ஜனங்கள் அநேகரை குணமாக்கினார். ஒரு சகோதரன் வந்து சொன்ன சாட்சி ஆச்சரியமாயிருந்தது. 22 வருடம் அவர் கூன் விழுந்த நிலைமையில் இருந்தாராம். தலை இப்படி கொனிந்துதான் இருக்கும், நம்மை போல இப்படி நிமிர்ந்து பார்க்க முடியாது. அவருடைய தலை தாழ்ந்து கொனிந்திருக்கும். யாரோடு பேச வேண்டுமானால் இப்படி சைடில் தான் பார்த்து பேச முடியும், முகத்தை பார்த்து பேச முடியாது. 22 வருடம் அவருடைய கழுத்தில் அப்படி வளைந்து கூன் விழுந்த நிலைமை. அவர் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார் இல்லை? முகத்தை பார்த்து யாரோடும் பேச முடியாது, கூன் விழுந்து தான் நடந்து போக வேண்டும். மனிதர்களை பார்க்கும்போது என்ன நினைத்திருப்பார்கள் என்று ஒரு மன வேதனை அவருக்கு இருந்திருக்கும். அந்த கூட்டத்தில் வந்து இயேசுவை நோக்கி கூப்பிட்டார். இயேசுவை 22 வருடம் கூன் விழுந்த நிலைமையில் வாழ்கிறேன், எனக்கு ஒரு விடுதலை தாரும் என்று. இயேசு அந்த ஜெபத்தை கேட்டு தொட்டார். உடனே அவருடைய தலை நிமிர்ந்தது, கூன் அந்த மாறினது. அற்புத சுகத்தை இயேசு கொடுத்தார். அவர் மேடையில் வந்து எல்லாருக்கும் மத்தியில் சந்தோஷமாய் சொன்னார். 22 வருட அந்த துக்கம் சந்தோஷமாய் மாறினர். எவ்வளோ பெரிய சந்தோஷம் அவருக்கு, மகிழ்ச்சி. அதுதான் இயேசு. மனிதனுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற வந்தவர் தான் இயேசு. இயேசு மதம் மாற்றுகிறவர் அல்ல. அவரை குறித்து சொல்லப்படுகிற பொய்யான செய்திகள் அவைகள் எல்லாம் அது சாத்தானுடைய பொய், பிசாசனுடைய பொய். அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். ஆனால் இயேசு கிறிஸ்து மனிதருடைய வாழ்க்கையின் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி மகிழ்விக்கிற ஒரு ஆண்டவர். அதற்குத்தான் அவர் இந்த உலகத்தில் வந்தார். அதே இயேசு இன்றைக்கு நம்மத்தில் பிரசன்னமாய் இருக்கிறார். 18 வருஷம் இவள் கூனியாக இருந்தாளே, அந்த வேதனைக்கு என்ன காரணம்?
அநேகர் சொல்லியிருப்பார்கள் அவருடைய முதுகு எலும்பில் ஏதோ பிரச்சனை, வியாதி. ஒருவேளை மருத்துவத்துறையில் சொன்னால் அதற்கு ஒரு வினோதமான பெயரை கூட சொல்லி இருக்கக்கூடும். இந்த வியாதிக்கு என்ன பெயர், அந்த வியாதி வந்திருக்கிறது என்பதாக. 18 வருஷம் அந்த காலத்தில் அவள் வைத்தியம் செய்திருக்க கூடும். அநேக வைத்தியர்கள் அந்த காலத்தில் இருந்தாங்க. அதனால வைத்தியங்கள் எல்லாம் செய்து பார்த்திருக்க கூடும், சுகம் உண்டாகவில்லை. ஆனால் அந்த நிலைமையில இயேசு அற்புதம் செய்தார். அப்படி கூன் விழுந்த நிலைமைக்கு என்ன காரணம்? அந்த 18 வருஷ வேதனைக்கு என்ன காரணம்? 16வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து தான் அதை தெளிவாய் கண்டுபிடித்து சொன்னார். 18 வருஷம் இவளை கட்டி வைத்திருந்த பொல்லாத சாத்தான், பொல்லாத பிசாசு, பொல்லாத ஆவி சாத்தான் 18 வருஷமாய் கட்டி வைத்திருந்த இவளை இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியது அவசியம் அல்லவா என்று இயேசு சொன்னார். இயேசு தான் கரெக்டாக கண்டுபிடித்தார். இது ஒரு வியாதி அல்ல, இது சாத்தானுடைய கட்டு. அது ஒரு பலவீனப்படுத்தின ஆவி. அவளை பலவீனப்படுத்தி அவளை முடக்கி வைத்திருக்கிறது ஒரு பொல்லாத ஆவி. 18 வருஷம் அவளை வேதனைப்படுத்தி கொண்டிருப்பது சாத்தான் என்கிற பொல்லாத பிசாசின் கிரியை. அதை இயேசு அறிந்து கொண்டார். அவர் அந்த கட்டை அவிழ்த்து விட்டார். அவன் கட்டி வைக்கிறவன், அடிமைப்படுத்துகிறவன். ஆண்டவர் விடுதலை கொடுத்தார் என்பதாக பார்க்கிறோம். சாத்தான் எப்படி மனிதனை அடிமைப்படுத்துகிறான், எப்படி ஆண்டவர் விடுதலை தருகிறார்? சாத்தான் கொண்டு வருகிற அடிமைத்தனத்தில் ஒன்று பாவ அடிமைத்தனம். மனிதர்களை பாவத்திற்கு அடிமையாக்கிவிட்டால் சமாதானம் போய்விடும், தேவனோடு உள்ள ஐக்கியம் போய்விடும் என்று அவனுக்கு தெரியும். ஆகவேதான் யோவான் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் சொல்லுகிறது, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்திற்கு அடிமையாய் இருக்கிறான். பாவம் ஒரு மனிதனை அடிமைப்படுத்துகிறது. ஒரு மதுபானம் குடிக்கிற மனிதனை பாருங்கள், புகைப்பிடிக்கிற மனிதனை பாருங்கள், அது மாதிரி போதை வஸ்துகளை பயன்படுத்துகிற மனிதனை பாருங்கள். ஏயா இதை செய்கிறாய் என்று கேட்டால் தப்புன்னு தெரியுதுங்க, பணெல்லாம் வீணாகுதுன்னு தெரியுது, விட முடியலையே, எப்போவோ விளையாட்டாய் பழகினது இப்போ விட முடியல. அப்போ புகைப்பிடிக்கிறத விட முடியல, மதுபானத்தை விட முடியல, ஒரு போதை வஸ்துவை விட முடியல. ஏன்? அது அடிமைப்படுத்தி விடுகிறாரு. அதற்கு ஒரு வல்லமை இருக்கிறாரு. நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒரு மனிதனை பாவம் கயிற்றை போல கட்டி அவனை அடிமையாக்கி விடுகிறது என்பதாக வேதம் சொல்லுகிறது. அந்த அடிமைத்தனத்திலிருந்து மனிதனுக்கு ஒரு விடுதலை கொடுக்கத்தான் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். யோவான் 8ஆம் அதிகாரம் 36வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இன்றைக்கு ஏதோ ஒரு பாவம் உங்களை அடிமையாக்கி இருக்கலாம். மதுபானம், போதை வஸ்துகள், சீட்டாடுகிற பழக்கம், அதே மாதிரி சீரியலுக்கு அடிமைப்பட்ட நிலைமை, ஒரு பாவ சுபாவத்துக்கு அடிமைப்பட்ட நிலைமை, கோபத்தை விட முடியவில்லை, எரிச்சலை விட முடியவில்லை, இந்த ரகசிய பாவத்தை விட முடியவில்லை, ஐயோ தப்பென்று தெரிகிறது விட முடியவில்லை என்று கலங்குகிறீர்களா? ஒரு அடிமைத்தனமுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. அதிலிருந்து விடுதலை கொடுக்க அந்த சாத்தான் தான் அதுக்கு பின்னால் இருக்கிறான். ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒரு வல்லமை இருக்கிறதுக்கு என்ன காரணம்? 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, பாவத்துக்கு பின்னால் இருக்கிறவன் பிசாசு, பாவத்துக்கு பின்னால் இருக்கிறவன் அசுத்த ஆவிகள், இச்சையின் ஆவி ஒரு மனிதனுக்குள் இச்சையை கொண்டு வந்து விபச்சாரத்துக்குள்ளே தள்ளுகிறது. குடிவரையின் ஆவி ஒரு மனிதனை குடிக்க வைத்து மதுபானத்துக்கு அடிமைப்படுத்தி விடுகிறது. அதே மாதிரி எரிச்சலின் ஆவி, பொய்யின் ஆவி, இப்படி பலவிதமான ஆவிகளாக அந்த தள்ளப்பட்ட தூதனாக அந்த தேவதோடு பிசாசாய் மாறின தூதர்கள் மனிதர்களை பாவத்துக்கு அடிமைப்படுத்தி வேதனைப்படுத்துகிறார்கள். இந்த பிசாசின் வல்லமையிலிருந்து நம்மை விடுதலையாக்கி மெய்யான பரிசுத்தம் சமாதானத்தை கொடுக்க இயேசு இந்த உலகத்தில் இரட்சகராக வந்தார். லூக்கா 4:18 வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து வந்த நோக்கத்தை சொல்லுகிறார், நான் கட்டுண்டவளை விடுதலையாக்கும்படி வந்தேன் என்பதாக. இயேசுவை ஒரு மனிதன் விசுவாசித்து கூப்பிடும் பொழுது 2 கொரிந்தியர் 3:17 வாசிக்கிறபடி ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை உண்டு. இயேசு கிறிஸ்து தம்முடைய ஆவியை அனுப்பி விடுதலை கொடுக்கிறார். பரிசுத்தாவியுடைய வல்லமை இறங்கி தொடும் பொழுது விடுதலை உண்டாகிறது. அப்படித்தான் ஆண்டவர் விடுதலை தருகிறார். இந்த மாதிரி விடுதலை பெற்ற அநேக மக்களை என் ஊழிய பாதையில் நான் பார்த்திருக்கிறேன். இதில் ஆச்சரியமான விஷயம், 18 வருஷம்
இந்த பிசாசினால் இந்த கோன் விழுந்த நிலைமையில கட்டப்பட்ட இந்த பெண்ணுக்கு இயேசு விடுதலை கொடுத்தார் அல்லவா. நம்ம ஊழியத்தில் நடந்த நிறைய அற்புதங்கள், சாட்சிகள், ஜனங்கள் சொன்ன சாட்சிகள், எழுதி கொடுத்த சாட்சிகளை நான் பார்த்த பொழுது 18 வருஷம் கட்டப்பட்டு வியாதிப்பட்ட அநேகருக்கு விடுதலை கொடுக்கிற சாட்சியை நான் பார்த்தபோது ஆச்சரியப்பட்டு போனேன். அதே மாதிரி தான் இப்போ ஒரு சகோதரி வந்து சொன்னாங்க, 18 வருஷம் எனக்கு இந்த இருதய வீங்கின பிரச்சனை இருந்தது, இயேசு நொடிப்பொழுதிலே விடுதலை கொடுத்தார் என்று. 18 என்கிற காரியம் வேதத்தில் சொல்லப்படுகிறது. நான் இந்த சாட்சிகளை எடுத்து பார்த்தபோது 18 வருஷம் பாதிக்கப்பட்ட அநேகர் விடுதலை பெற்ற சாட்சிகளை நான் பார்த்தேன். அதில் ஒன்று கோயம்புத்தூரை சார்ந்த சகோதரர் ஜோயல் சாம் என்கிற ஒரு சகோதரர். அவருடைய வாழ்க்கையில 18 வருஷம் மதுபானத்துக்கு அடிமைப்பட்டிருந்தாராம். நண்பர்களோடு சேர்ந்து ஜாலியாய் கொஞ்சம் குடிக்கலாம் என்று ஆரம்பித்தவர் இப்போ குடித்து 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 குடி பழக்கத்திற்கே அடிமையாகி விட்டார். இந்த குடி பழக்கத்துக்கு அடிமையாகி நண்பர்களோடு சேர்ந்து வாரத்தில் ஒரு நாள் குடிக்க ஆரம்பித்தவர் நாள்தோறும் குடிக்க ஆரம்பித்து விட்டார். குடும்பத்தார் பார்த்தாங்க, திருமணம் செய்து வைத்தால் சரியாகிவிடும் என்று திருமணம் செய்து வைத்தார்கள். திருமணம் செய்து வைக்கிறதுனால பாவத்திலிருந்தா ஒரு மனுஷன் விடுதலை பெற முடியாது. இயேசுவை விசுவாசித்தால் தான் விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும். அவங்க திருமணம் செய்தால் சரியாயிருவான்னு பார்த்தா அந்த மகளை அடிப்பது, குடிச்சிட்டு வந்து அடித்து வேதனைப்படுத்துவார். இப்போ அவளுக்கும் வேதனை. அந்த பாவம் பெருகி பெருகி ஒரு நாளைக்கு 1000 ரூபாய்க்கு குடிக்க ஆரம்பித்தாராம். ஒரு நாளைக்கு 1000 ரூபாய்க்கு குடிக்க ஆரம்பித்தால் ஒரு மாதம் முழுவதும் 30,000 வரைக்கும் பணமெல்லாம் அதற்கே போய்விடுகிறது பாருங்க. காலையில் 5 மணிக்கு குடிக்க ஆரம்பிச்சா இரவு தூங்க மறைக்க குடித்து கொண்டே இருப்பாராம். போதை தெளிய தெளிய குடிப்பாரு. அந்த அளவிற்கு அந்த பாவம் அவரை அடிமையாக்கி வைத்திருந்தது. ஆனால் அவருடைய மனைவி ரொம்ப கருத்தாய் ஜெபித்தார்கள். என் கணவர் விடுதலை அடையணும், இயேசுவை விடுதலை தரணும்னு ஜெபித்தார்கள். இந்த மாதிரி ஒரு கூட்டத்துக்கு அவங்களை கூட்டிட்டு வந்தாங்க கணவரை. வாங்க இந்த கூட்டத்துக்கு போகலாம் என்று இந்த மாதிரி கூட்டத்துக்கு அழைச்சிட்டு வந்தாங்களா. தேவனுடைய வார்த்தையை நான் பிரசங்கிக்கும் பொழுது அந்த வார்த்தைகள் மூலமாய் தேவன் அவரோடு பேசினார். அவருடைய உள்ளத்தில் குத்தப்பட்டவராக, ஐயோ நான் பாவத்துக்குள் இருக்கிறேன், 18 வருஷம் குடிகாரனா இருக்கிறேன், என்னால் இதை விட முடியலை, மனைவியை கூட நான் வேதனைப்படுத்துகிறேன், என் சம்பாத்தியம் எல்லாம் குடியிலே போகிறது, இயேசுவே எனக்கு விடுதலை கொடும். முழு இருதயத்தோடு மனம் திரும்பி தனக்கு விடுதலை வேண்டும் என்று ஜெபம் பண்ணினார். அதே நேரத்தில் ஆண்டவருடைய வல்லமை அவரை தொட்டது. ஆவியானுடைய வல்லமை அவரை தொட்டது. இயேசுவின் நாமத்தை சொல்லி கோபப்பட்ட உடனே ஆண்டவருடைய வல்லமை தொட்டது. அதே நாளிலே விடுதலை. 18 வருஷ குடிப்பழக்கம் மறைந்தது. ஒரு அற்புதமான விடுதலை ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா. அதுதான் இயேசு. அதுக்கு தான் இயேசு வந்தார். குடிகாரனுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்காக, குடி பழக்கத்தை விடுதலை கொடுப்பதற்காக 18 வருஷம் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில யாரோ ஒருவர் மதுபானத்துக்கு அடிமைப்பட்டு வந்திருக்கிறீங்க, யாரோ ஒருவர் போதை வஸ்துக்கு அடிமைப்பட்டு வந்திருக்கிறீங்க, புகைப்பிடிக்கிற பழக்கம் ஏதோ ஒன்றுக்கு அடிமைப்பட்டு விட முடியலன்னு கலங்குறீங்க. இது உங்களுக்கு விடுதலையின் நாள். பொல்லாத பிசாசின் கட்டங்களை அறுத்து இயேசு இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை தரப்போகிறார். அதுக்கு தான் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். இன்னொரு ஆச்சரியமான சாட்சி, ரொம்ப ஆச்சரியமாக இருந்தார். மயிலாடுதுறையை சார்ந்த சகோதரர் சத்தியமூர்த்தி என்கிற ஒரு சகோதரர் பாருங்க. அவருடைய வாழ்க்கையில் ஒரு காரியம் நடந்திருக்கிறார். ஹான்ஸ் என்கிற அந்த போதை தருகிற பொருளை வாயில போடுறாரு. போதை மருந்து, ஹான்ஸ் என்கிற போதை மருந்து. அதில் பழகிட்டு அவ்வளவுதானோ, காலையில் இருந்து வாயில போட்டுக்கிட்டே இருப்பார். அவர் சொல்றார், சாப்பிட்ற நேரம் தவிர மற்ற எல்லா நேரம் ஹான்ஸு தான், தூங்குற நேரம் தவிர எல்லா நேரமும். 14 வயசுல அந்த பாவ பழக்கத்துக்கு, அந்த போதை தருகிற பொருளுக்கு அடிமையாகி விட்டார். 18 வருஷம், அவரும் 18 வருஷம் இந்த பழக்கத்துக்கு அடிமையாகி இருந்திருக்கிறார் பாருங்க. அப்போ விட முடியல, அது இல்லாம இருக்க முடியல. இப்ப தப்புன்னு தெரியுது, ஆனா விட முடியலையே. அது பைத்தியம் பிடித்த மாதிரி ஆக்கி விடுகிறது. அது விட முடியாம தவித்த போது அவர் டிவியில தேவனுடைய வசனத்தை கேட்ட போது, இயேசு கிறிஸ்து உங்களுக்கு விடுதலை தருவார், உங்களுடைய பாவத்தை உணர்ந்து மனம் திரும்பினா போதும்,
விடுதலை தருவான்னு செய்தி கேட்டபோது அவருக்குள்ளே தொடப்பட்டவராய் கண்ணீரோடு ஜெபம் பண்ணினார். ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே என்னால் விட முடியல, நாம விசுவாசிக்கிறேன், உம்முடைய வல்லமை நம்புகிறேன், எனக்கு ஒரு விடுதலை வேணும் என்பதாக பாரத்தோடு ஜெபித்தாராம். ஜெபித்த பொழுது ஆவியானுடைய வல்லமை அவர் மேலே இறங்கினாராம். அவர் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். டிவிக்கு முன்னால தான் இருந்து ஜெபிக்கிறார். அந்த அபிஷேகம் இறங்கின உடனே அந்நிய பாஷையில பேச ஆரம்பித்தார். தேவன் அவரை பரிசுத்த ஆவியினால் நிரப்பினார். அந்நிய பாஷையில தேவனை துதிக்க ஆரம்பித்தார். ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை. அந்த ஆவியானுடைய வல்லமை இறங்கின உடன் அந்த பாவக்கட்டு அறுக்கப்பட்டது, சாத்தானுடைய கட்டு அறுக்கப்பட்டது. அந்த நாளில் இருந்து ஒரு பெரிய விடுதலை. இப்ப அவர் சொல்லுகிறார், ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் இன்றைக்கு மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறாராம். என்னை போல அடிமைப்பட்ட மக்கள் எல்லாம் விடுதலை பெற ஆண்டவரே நீ ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் ஜெபம் செய்கிறார். அதுதான் ஆவியானவர் கொண்டு வருகிற விடுதலையின் மாற்றம். அல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இந்த அற்புதம் நடக்க போகிறது. பாவ கட்டுகள் அறுக்கப்பட போகிறது. விடுதலை. பிரியமானவர்களே, ஆண்டவர் ஆறுதலின் தேவன். உங்களோட பேசினார்ல, உங்களுக்கு ஆறுதலா இருக்குதா? ஆண்டவர் உங்களோட இந்த செய்தியின் மூலமா பேசி இருக்கிறார். அந்த வார்த்தைகள் உங்களுக்குள்ள ஒரு ஆறுதலை கொண்டு வந்திருக்குல்ல. ஒருவேளை சில பாவங்கள், பாவ பழக்கங்கள், என்னைக்கும் செய்த பாவம் உடைய மனசாட்சியை வாதித்து என் பாவெல்லாம் மன்னிக்கப்படுமா நீ கலங்கி நிற்கலாம். மகனே, திடன்கள், உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி ஆறுதல் படுத்துகிற தேவன். யாரையும் அவர் பாவினி புறம்பே தள்ள மாட்டார். நீ பாவினி குற்றப்படுத்தி ஒதுக்க மாட்டார். நீ பாவினா என்கிட்ட வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்லுகிற ஆண்டவர். நான் உன் பாவத்தை மன்னிக்கிறேன்னு சொல்லுகிறவர். நல்ல ஒரு தகப்பன். இயேசுகிட்ட சொல்லுங்க, மனம் திறந்து என் பாவத்தை மன்னிச்சிருங்க, எனக்கு ஒரு ஆறுதல் கொடுங்க, பாவத்தின் பாரம் என்னை அழுத்துதுன்னு சொல்லுங்க. ஆண்டவர் விடுதலை தந்துடுவார். குற்ற மனசாட்சியை மாற்றிடுவார். உங்களுடைய உள்ள பாதிக்கப்படுதில்லை, அதை மாற்றத்தான் சிலுவையில் இயேசு ரத்தம் சிந்தி நம்முடைய பாவங்களுக்காக தன்னுடைய ரத்தத்தை சிந்தினார். இப்போ உங்களுடைய இருதயத்தில் கை வைங்க. ஒரு நிமிஷம் என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய உள்ளத்துக்குள்ள ஒரு பெரிய ஆறுதல் வருவதை பார்ப்பீங்க. தகப்பனே, இந்த மகனை பாருங்க, இந்த மகளை பாருங்க. ஐயோ, நான் பாவம் செய்துட்டேன், என் பாவத்தின் பாரம் என்னை அழுத்துகிறது, குற்ற மனசாட்சி என்னை வாதிக்கிறது, நிம்மதியாக இருக்க முடியல, தூங்க முடியல, என்னை கலங்கி ஜெபிக்கிற இந்த பிள்ளைகளை பாருங்க. ஆண்டவரே, நீர் ஆறுதலின் தேவன் அல்லவா? பாவிகளின் சிநேகிதன் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதே. இந்த மகனை, இந்த மகளை அணைத்து கொள்ளுங்க. அவனுடைய பாவத்தை மன்னிச்சிருங்க. உங்கள் ரத்தத்தினால் அவருடைய இருதயத்தை கழுவுங்க. அவருடைய குற்ற மனசாட்சியை மாற்றி தேவனுடைய பிள்ளை என்கிற ஒரு பெரிய தைரியத்தை இந்த பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சியை கொடுங்கப்பா. உங்களுடைய வேத வசனத்தில் சொல்லப்பட்டபடி தேவனுடைய பிள்ளைகளாக அவர்களை அணைத்து கொள்ளும். அந்த பாரம் விலகட்டும், பாவத்தின் பாரம் விலகட்டும், குற்ற மனசாட்சி விலகட்டும், பாவத்தில் இருந்து ஒரு விடுதலை உண்டாகட்டும். குற்ற மனசாட்சி உண்டாக்குற பொருளாத ஆவி இயேசுவின் நாமத்தில் விலகி போகட்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்ற வார்த்தையின்படி உம்முடைய ரத்தம் அவளை கழுவி சுத்திகரிக்கட்டும். ரட்சிப்பின் சந்தோஷம் உள்ளத்தில் வரட்டும், பாவ மன்னிப்பின் சந்தோஷம் வரட்டும், மெய்யான சமாதானம் அவருடைய உள்ளத்தை ஆட்கொள்ளட்டும். இன்றைக்கூட இந்த பாரம் நீங்கி சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி அவருடைய உள்ளத்தில் வரட்டும். நீர் அந்த சந்தோஷத்தை தந்ததற்காக ஸ்தோத்திரம். பாவத்தை விட்டு மனம் திரும்பிட்டாங்கப்பா, அதனால் அவங்களுக்கு நல்ல சுகத்தை கொடுங்க. இந்த பாவத்தினால் அந்த வியாதிகள் போகட்டும், சாபங்கள் மாறட்டும், தடைகள் விலகட்டும். இன்று முதல் அவருடைய குடும்பத்தில் சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி, ஆசீர்வாதம் நிறைவாய் உண்டாயிருக்கட்டும். எல்லா பாவ சாப ரோகங்கள் எல்லாம் விலகி போகட்டும். மெய்யான ஆசீர்வாதம் அவருடைய வாழ்க்கையில உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, தேவ செய்தியின் மூலம் தேவன்களோடு பேசியிருப்பார் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்டுள்ள நன்மைகளை எங்களுக்கும் தெரியப்படுத்த மறவாதிருங்கள். மீண்டும் அடுத்த தேச்சரவாளன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரைக்கும் தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆமீன். For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalamavadi, Thuthukudi District, 628-211. Our phone number
04639 353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.